யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? யார் யாருக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா போகுது? ஆமென். ஒரு சிலருக்குலாம் போவே இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்க. ஆனால் போவோம். இந்த மெசேஜை நீங்கள் உன்னிப்பாக கேட்கும்போது, இந்த மெசேஜின் படி நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்துக்கு மெசேஜுக்கு வருவோம். வேரை குறித்து பார்த்தோம். ஆமென். வேறு தான் நாங்கள் வேறு எதை கம்பேர் பண்ணணும்? பைபிள் எதை கம்பேர் பண்ணுது? வேற இல்லை, முன்னாடி சொன்னீங்களே. என்னங்கம்மா சொல்லுமா, சவுண்டாக சொல்லுங்க. விசுவாசம். கை தட்டுங்க ஏமாக்கு. அல்லேலூயா. வேறு பைபிள் எதை கம்பேர் பண்ணுதுன்னா விசுவாசத்தை கம்பேர் பண்ணுது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை எச்சித்து என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறாங்க. அல்லேலூயா. அப்போ பண ஆசைன்றது ஒரு வேரை உண்டாக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆசை தான் என்ன பண்ணுதுன்னா வேர் விட செய்யுது. அந்த வேர் தான் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகுது, மேலே பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறான், எப்படின்னா பணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுறான் இல்லைங்களா? ஆசை. அதே போல் தேவன் மேலே நம்ம வைக்கிற ஆசை என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஐஸ்வர்யனை மாற்றுது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசை என்ன பண்ணுதுன்னா அந்த ஆசை என்ன பண்ணுது, ஒரு வேறாய் வெளிப்படுது. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்போது நம்ம இந்த மாதம் பார்த்தது போல யாக்கோபு இஸ்ரவேல் வேர் பற்றி கனி தருவான். அல்லேலூயா. வேர் பற்றினா அவன் எப்படி கனி தந்தானா, அவன் ஆசை முழுவதும் அவர் மேலே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால அவனுடைய வேர் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை நம்பி இருக்கிறதுனால அவர் அந்த ஆசை வேற மாறி எப்பொழுதும் அவரையே சார்ந்திருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா வசனம் சொல்லிட்டு, நான் கோலும் கையமாய் போனேன், 2 பரிவாரத்தோட நான் திரும்பி வரேன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை எந்த தரத்தில் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். கீழ்மட்டத்திலேருந்து நம்ம ஏற்றுக்கணும். ஆண்டவர் நம்ம மேல்மட்ட குடிமகளோடு உட்கார வைப்பார். ஆமென். தாவீது வர வர கீழே போனான், அப்படியே சொல்லுது, வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படி ஒன்றாலும் இருக்கலாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வருஷத்து திரும்பி பார்க்கும்போது நம்ம மேலே வரணும். ஆமென். மேலே வர வைக்கிறது என்ன தெரியுமா? வேர் பற்றி கனி கொடுக்குற வாழ்க்கை. அல்லேலூயா. வேர் பற்றணும், உள்ளே இறங்கணும். ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன பண்ணோம்? வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடியா. இதோ சும்மா இல்லை, உறுதியாய். அதுதான் ஃபெய்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஒரு வசனத்தை வச்சு பார்த்தோம். அந்த வசனத்தை திருப்பி இன்னைக்கு வாசிக்கலாம். அதனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:24. இதே நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார். அவர்கள் வேறு எதனால வாடி போச்சுங்க? எதனால வாடி போச்சுங்க? வசனத்தை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. வேதத்தை என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் எங்கள் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அவங்க வேறு என்ன ஆயிடுச்சான்? வாடி போச்சான். வாடி போனால் என்ன பண்ணும்? சிமியோன், செடி வாடி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றுவோம் கண்டிப்பா. ஆமென். அல்லேலூயா. அப்போ வேறு வாடி போச்சுன்னா இங்கே பைபிள் சொல்லுது இஸ்ரவேலினுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க, வெறுத்தாங்க. ஆனால் வேறு என்ன பண்ணுச்சுன்னா செத்து போல. ஏன்னா பைபிள் சொல்லுது நீதிமானுடைய வேரோ செத்து போவதில்லை, அப்படி பைபிள் சொல்லுது. ஆனால் செத்து போல பாருங்க. தேவன் மேலே வச்ச நம்பிக்கை
செத்து போல. அல்லேலூயா. ஆனா பிரச்சனை வரும்போது நம்ம சொல்லுவோம், என்னத்துக்கு சர்ச்சைக்கு போனேன், எதுக்கு பைபிளை படிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ண, பைபிளை கையில கொடுத்தா கூட தூக்கி ஓரமா வச்சுட்டு போவாங்க, அவரை அசட்டு பண்ணுவாங்க. அப்புறம் சர்ச்சையே வரமாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த இயேசு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போவாங்க. ஆனா மனசார யாரும் வெறுக்கல, அப்படிதானே? மனசார வெறுத்தோமா? மனசாரெல்லாம் வெறுக்கல. ஆனா வேறு என்ன பண்ணுச்சு? வாடி போச்சு. ஏன் வேறு வாடிச்சு? ஏன் வேறு சாவலையே? வேறு ஏன் வாடி போச்சு? வேறு தான் ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசிக்கு விசுவாசன்ற வேர் ரொம்ப முக்கியமானது. ஆமென். அந்த வேர் பற்றி தான் கனி வரும். கனி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா வேர் பற்றி கனி வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த வேர் என்ன பண்ணுச்சுன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா வாடி போச்சு. ஏன் வேர் வாடுது அப்படின்னா, நம்ம இங்க பைபிள் சொல்லுது, நீங்க இயேசுவை என்ன பண்ணிட்டீங்க? வெறுத்துட்டீங்க. அவர் வார்த்தை வெறுத்து, அவர் அசட்டை பண்ணி. ஏன் நம்ம அசட்டை பண்றோம்? அவர் சொன்ன மாதிரி வேருக்கு தண்ணி இல்லை. ஆமென். பார்ப்போம் அதை. ஆனா இங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா அந்த வேரை குறித்து பைபிள் ஒன்று சொல்லிட்டு நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சரி, இந்த கற்பாறையின் மேல், கற்பாறையின் அந்த வசனம் எப்படி சொல்லுது? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர். இந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம், மத்தேயுல பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம், மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம். இதில் 4த்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் இந்த வேறுன்னு சொல்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா, இந்த கல்லின் மேல் விதைக்கப்பட்ட விதை, அங்கே தான் வேரை பார்ப்பீங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, வீட்டில் போய் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க, மார்க்கு, அப்புறம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது வாசிங்கன்னா அந்த அந்த கல் அந்த இடத்துல தான் வேரை பார்க்க முடியும். நம்மளுக்கு இன்னைக்கு மெசேஜ் என்னது? வேறு. அப்போ வேரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேறு என்ன ஆகுதுன்னா, அங்கே பைபிள் சொல்லுது, இந்த கல்லு மேலே விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் கற்பர் வழி அருகே. அப்போ இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 4 தரப்பட்ட ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சபையில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஜனம் என்ன பண்ணும்? கேட்கும். கேட்டுட்டு என்ன பண்ணும்? படிக்கட்டை இறங்கும் போதே அது என்ன பண்ணும்? என்ன மெசேஜ்னா தெரியல. ஆனால் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சனம் வெளியே போவாங்க. வெளியே போகும்போது திடீர்னு பார்த்தா கடங்காரன்னா சர்ச்சைக்கு போயிட்டு வரேன், காசு கொடுக்காத சர்ச்சைக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கம் வரும்போது என்ன பண்ணுவான்? வசனத்தை மறந்துடுவான். அவன் முள்ளு நெருக்கும் போது. அப்போ கற்பார்ன்றது என்னன்னா, உஷ்ணம் ஏறும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை தட்டுவாங்க, அல்லையிலேயே குதிப்பாங்க, சர்ச்சையிலே குதிப்பாங்க. பார்த்தா இவங்களை போல பரிசுத்தவான்கள் யாருமே இல்லைன்ற மாதிரி நினைப்போம். ஆனால் கொஞ்ச நாள் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வேறு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள இருந்து போயிடுவாங்க. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுவான்னா, கேட்டது மட்டும் இல்லை, அது பொறுமையாக என்ன பண்ணுவான்? அந்த வசனத்தை ப்ராக்டிக்கல் கொண்டு வருவான். கொஞ்சம் அந்த வசனம் திடீர்னுலாம் வராது, கொஞ்சம் லேட்டாகும். நம்ம என்ன நினைக்கிறேன்னா, சீக்கிரமாக நடக்கணும், சீக்கிரமாக. நீங்கள் இந்த உலகம் மாறும், ஆண்டவர் மாற மாட்டார். ஆமீன். அல்லேலூயா. மாவாட்டினாக்கெல்லாம் போயிட்டு மாவு தோசைன்னு கேட்டால் நாளைக்கு தான் தோசை. இன்றைக்கி தோசை சாப்பிட்ணுன்னா நாளைக்கு தான், இன்றைக்கி ஆசைப்பட்டால் நாளைக்கு தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் மனசு ஆசைப்பட்டதுன்னா நீங்கள் போகும்போதே மாவு பாயிட்டு வாங்கி போயிடலாம். ஆமீன். ஆனால் உலகம் மாறும், ஆண்டவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கெலாம் நாங்கள் ஆசைப்பட்டோன்னா, அப்படியேடா தோசையா, சரி நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? காயில் மாவு ஊற போடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எல்லாமே இப்பயே வந்துடணும். இப்போ சர்ச்சைக்கு போகிறோம், ஈவினிங் பார்த்தா மூட்டை எங்கள் வீட்டில் அப்படியே கூரை பிடிச்சின்னு கீழே வரணும் அப்படின்னு நினைப்போம். வராது. விசுவாசம் கூட அப்படி தான், வரவே வராது. அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். அது விதையை போல், விதை போய் கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் அது என்ன பண்ணும்? அது மேனியை உடச்சி மேலே மண் அழுத்தி ஒரு மாதிரி ஆக்கி அப்புறம் தான் மேலே வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அல்லேலூயா. அதே போல் தான் விசுவாசன்றது கொஞ்சம் வேலை செய்யும். அது ஆமீன். அது தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே வேலை செய்யும்.
ஆமென். அதே போலதான் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உடனே அற்புதத்தை பார்க்க முடியாது, அது கொஞ்சம் வேலை செய்யும். அல்லேலூயா. அந்த வேலை செய்யும் போது தான் நான் ஆகுதுன்னா அது ரொம்ப முக்கியமானது. பைபிள் என்ன சொல்றதுன்னா, இப்போ இந்த கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை அவன் சந்தோஷத்தோட என்ன பண்றானா, ஏற்றுக்கொள்றான். அப்படி தானே போடுது, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றான். அப்புறம் ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாத, பாருங்க, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனா தங்களுக்குள்ளே வேறு இல்லாதனால. அல்லேலூயா. இப்போ தங்களுக்குள்ள வேறு என்னன்னா, இப்போ என்னுடைய ஆசை எல்லாம் அவரு. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல சர்ச்சைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இப்போ நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு தேவன் நினைக்கிறார். இதை நீங்க கேட்கணும்னு தேவன் நினைச்சார் இல்லைங்களா? நீங்க இதை தேவன் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர முடியாது நீங்க, இல்லைங்களா? நானும் இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது, வேற யார் தான் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா என்னாலும் கொடுக்க முடியாது. அப்படிதானே? அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து தேவ சித்தம், நான் இந்த இடத்துல தேவ சித்தம், இல்லைங்களா? அப்போ இங்கே கொடுக்குற வார்த்தையும் தேவ சித்தமான வார்த்தை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் சபைக்கு வரும்போது சந்தோஷமா இல்லை, என் மேலே ஒருத்தர் ஆசையாக அந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் மேலே வச்ச நேசத்தினால அந்த வார்த்தையை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை கொடுக்கும்போது கண்ணை இப்படி காது சொரிஞ்சுன்னு தலையை சொரிஞ்சிங்கன்னு இப்படி இல்லைங்க. நான் வந்ததுக்கு தேவ சித்தத்தின்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் தேவ சித்தத்தின்படி வந்திருக்கிறேன். இங்க சொல்லப்படுற வார்த்தை எல்லாமே எனக்கு வருது. அந்த நேசத்தோட, சந்தோஷன்றது இல்லை, அவன் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசை இல்லை ஆண்டவர் மேல. ஆசை தானே ஆகுது, வேறு விடுது. அப்படிதானே? பணம் ஆசை, தேவன் மேல வச்ச ஆசை இன்னும் நம்பிக்கை கூடுது. அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காண. ஒண்ணுமே தெரியல, ஆனா எனக்கு ஒரு உறுதி இருக்குது, எனக்கு சொன்னவர் கண்டிப்பா நடத்துவார்னு. ஆமென். அல்ல, நான் சர்ச்சைக்கு வந்துக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு வேறு பற்றி கனி தருவான்னு சொல்றாரு. கண்டிப்பா இந்த மாசம் கர்த்தர் கனி தர வைப்பாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு உறுதி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதுதான் விசுவாசம். இந்த பைபிள் எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு வேருக்கு ஏன் வேறு வந்து உலர்ந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு உலர்ந்து போனதுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எனக்கு வானாயா, இயேசுவே வானாயா, போயா, பைபிள்லாம் படிக்க மாட்டாயா, நம்ம வசனத்தை வெறுக்கிறோம், அதுக்கப்புறம் அசட்டை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா 6 வாசிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாதது. அதுக்கு என்ன இல்லைங்க, ஈரம் இல்லை. ஏன் உலர்ந்து போச்சுங்க? அது சிமியன் சொன்னது போல அதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. உலர்ந்து போனது காரணம் என்னன்னா தண்ணி இல்லை. ஆமென். ஆனால் பைபிள் சூப்பரமா இப்போ பேசுகிற லாங்குவேஜில் இந்த வசனம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். சொல்லுவாங்கள்ல, டேய் அவன் வீட்டுக்கே வரது கிடையாதுடா, முன்னாடிலாம் வந்திருந்தான், இப்போலாம் வரது கிடையாது. ஏன் வரல? ஈரம் வந்துட்டு இருக்கோம், முன்னாடி ஈரம் இல்லை, அதனால சொல்லுவோம்ல முன்னாடி ஈரம் இல்லை, இப்போ ஈரம் இருக்குது அவனுக்கு இல்லை, அதனால முன்னாடிலாம் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவான், இப்போ ஈரம் இருக்குது அதனால வரது கிடையாது. ஈரம் என்னதுங்க? துட்டு, காசு. அப்போ பணம் இல்லை இருந்தால் என்ன பண்ணுறோம், சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். பாரு, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஈரம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இன்னைக்கு பேசப்படுற வார்த்தை என்னன்னா, ஈரன்றது காசு. ஆமென். வேறுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வேருக்கு ஈரம் வேணுமா? வேருக்கு ஈரம் இல்லைன்னா அது உலர்ந்து போயிடும். மனுஷனுக்கு காசு இல்லைன்னா அவன் சொல்லுவான், சர்ச்சைக்கு வர மாட்டேன் போன்றுவான், எனக்கு வானானுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த காசை கொண்டு வருது தான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணான், போன வாரம் வாட்சம்ல எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 17:8 வாட்சம். அந்த வேர் என்ன பண்ணுது, எங்க போதும், தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை என்ன பண்ணான், விடுதான். அந்த வேர் எங்க போகுதுன்னா தண்ணீருக்கு நேரா போதான். அப்போ வேறுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது எங்க கவனத்தை செலுத்துதுன்னா தண்ணீருக்கு நேரா கவனத்தை செலுத்துது. ஆமென். அல்லேலூயா. வேருடைய முழு கவனம் எங்க இருக்குதுங்க,
எங்கே இருக்குதுங்க? பக்கத்தில் பசங்க, வேருடைய முழு கவனமும் எப்படின்னா அது மேலே பழத்தை கொடுக்கணுன்றது அதோடைய மனசே இல்லை. அது கவனம் ஃபுல்லாக தண்ணீருக்கு நேராக போகணும்னு நினைக்குது. ஆமேன். அப்படிதானே? அப்படிதானே? சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ விசுவாசத்துக்கு என்ன தேவை? வேருக்கு என்ன தேவை? வேறு என்னது? விசுவாசம். அப்ப விசுவாச வேருக்கு தண்ணி தேவை. ஆனா என் விசுவாசத்துக்கு என்ன தேவை? எடுக்கலாம் 55 ஏசாயா தீர்க்கதரிசனம் 55 1 வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வந்து எங்க வரணுங்க? தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், ஓ தாகமா இருக்கிறவர்களே. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே யாரு? தாகமா இருக்கிறவர்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாகமா இருக்கிறவர்களே. தண்ணீர் அண்டைக்கு வந்துட்டீங்களா? தண்ணீர் அண்டைக்கு வந்துட்டோம். ஆமேன். அல்லேலூயா. இப்போ இவர் சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வரும்போது தாகமா வந்த, ஆனா உங்ககிட்ட காசு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. நீங்க என்ன பண்ணும்? என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுங்கள், வாங்கி சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். போதும். இப்போ எனக்கு என்ன நடத்தின ஒரு பாஸ்டர் அவர் சொல்வார், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அவனுக்கு 3 ஃப்ரீன்னுவார். ஒன்று ட்ரெஸ்ஸு, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று இருக்கிறதுக்கு இடம். இருக்கிறதுக்கு இடம் சொந்த இடம்னா கூட வாடகை வீடு கூட அவனுக்கு வாடகை கட்டுவார் ஆண்டவர். ஆனால் எனக்கு இது புரியாது. என்ன எப்படி அவன் அப்படியே வேலைக்கு போய் என்ன பண்ணுறான், கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு கூட லாஸ்ட்டில் என்ன பண்ணுறான், வழிச்சு தான் எடுக்கிறான் அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. எப்படி அதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை வேணு, அது ஆண்டவர் வந்து அப்படி தான் செய்கிறாருன்னு. யாருக்கு செய்கிறாருன்னு நான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் செய்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பணம் கிடையாது, காசு கிடையாது. பாருங்க, அந்த பாஸ்டர் கூட ஒரு பையன் இருந்தான், அவன் கூட இருந்தான். அவன் சொல்லுவான், பாஸ்டர் கூட போனால் நீங்கள் என்ன எது சாப்பிடணுமோ சாப்பிட்லாம். அப்படியாடா, காசு எடுத்துன்னு வருவார். அவர்கிட்டையும் காசு இருக்காது, என்கிட்டையும் காசு இருக்காது. ஆனால் அவர் கூட நீங்கள் பைக்கில் போகணுன்னா போகலாம், காரில் போகணுன்னா போகலாம், சாப்பிட்னா சாப்பிட்லாம். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குது? விசுவாசம் மட்டும் இருக்குது. அவர் எதை சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் அது சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஒரு வேளை என்ன சும்மா ஜோக்கில் சொல்கிறாங்களா, இல்லை வந்து சும்மா நம்மக்கிட்ட ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறாங்களான்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இது விசுவாசத்தில் மூவ் பண்ணிட்டுனா எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியுது. பாருங்கள், நிறைய என் வாழ்க்கையில் நடந்தது நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் சும்மா இப்போ ரீசெண்டாக இந்த போன வாரத்தில் நடந்தது சும்மா சின்ன ஒரு அற்புதம்னு வச்சிங்களேன். இப்போது அன்றைக்கி நான் ஏஞ்சல் கடை சொன்னேன், ஏஞ்சல் நாளைக்கு என்ன பண்ணலான்னா, நாளைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம், நான் மட்டன் வாங்கி வந்து கூட நீ பிரியாணி செஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சொன்னேன், புதன்கிழமையும் எதுவும் சொன்னேன். சொல்லும் போது சரிப்பான்னுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு பிளானில் மறந்து என்ன பண்ணிட்டோம், போயிட்டு சத்யா சொல்லிச்சு, நீ போய் காய்கறிலாம் வாங்கினது பிரிஞ்சு செஞ்சிடலாம். நான் தான் சொன்னேன் பிரிஞ்சு செஞ்சிடலான்னு. சரின்னு சொல்லி பிரிஞ்சு செஞ்சுட்டு அது சாப்பிட்டு புதன்கிழமை முடிஞ்சிச்சு. இப்போ வேலைக்கிழமை வந்துச்சு. மட்டன் மறந்தே போயிடுச்சு, எனக்கு மறந்தே போயிடுச்சு. அந்த செவ்வாய்க்கிழமை சொன்னதே மறந்து போச்சு. இப்போது நாங்கள் ஒரு வீட்டில் ஹவுஸ் சிஸ்டிங் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சிஸ்டிங் முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் வந்து வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். டிஃபன் சாப்பிட்டுக்கு நேரத்துக்கு எதுக்கு வீட்டுக்கு போகணும், எதுனா வேறு எதுனா இருந்தால் பரவாயில்ல. அப்போ கூட மட்டன் யோசிக்கல நான், வேறு எதுனா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். சரி தம்பி நான் வரேன்ட்டேன். ஆனால் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், பாஸ்டர் சாப்பிட்டு போங்க, உங்களுக்காக மட்டன் எடுத்து வச்சுக்கிறேன், செஞ்சு வச்சுக்கிறேன். நான் அப்போ கூட எனக்கு ஞாபகம் வரல. பேசினேன்ட்டு லாஸ்ட்டில் மட்டனை அப்படியே என்ன பண்ண, அப்படியே வாரி போட்டார் பாருங்க. வாரி போட்டோடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆண்டவர், மட்டன் நான் உந்தானது கேட்டேன் ஆண்டவர், ஆசைப்பட்டு. நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கல ஆண்டவர். ஆமே, நீங்கள் மறந்தாலும்
அவர் மறக்க மாட்டார். எப்போனா விசுவாசத்தில் மூவ் பண்ணும் போது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சேன், ஆமாம்ல பாஸ் வந்து கரெக்ட் தான்ல. சும்மா இது சொல்கிறேன், அநேக காரியங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்றதில்ல, எப்படி காசே இல்லை, அவரு போய் வாங்குறாரு, அவரே செய்கிறாரு, கேஸு செலவு இல்லை, அப்புறம் உடல் உழைப்பு இல்லை, கடையில் போய் நிற்கிறது கிடையாது, 1000 ரூபாவா 1 கிலோ, அதெல்லாம் யோசிக்கிறதா கிடையாது, போய் உக்காந்தா சாப்பாடு. ஆமென் ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேருக்கு தண்ணி வேணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்து சொல்றாரு, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக ம் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக ம் உங்கள் பிரயாசத்தையும் ம். செலவழிப்பானேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பணத்தை எதுக்கெல்லாம் செலவழிக்கிறீங்க? எதுக்கு? என்னங்க? அது அப்பம் சாப்பிட்றீங்க, அப்பமே இல்லைங்க. அது கண்டதுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சண்டே, ஒரு ஆளுக்கு சண்டே சர்வீஸு 250 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வருவீங்களா? வர முடியுமா? 250 ரூபா இந்த போகும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்? 250 ரூபா. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் சேரில் உட்காரவங்களுக்கு 300 ரூபா, லாஸ்ட் சேரில் உட்காரவங்களுக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டோம். 300 ரூபாய் யார் பதிவு பண்ணுவீங்க? 100 ரூபாய் யார் பதிவு பண்ணுவீங்க? சண்டே சர்வீஸ் வரத்துக்கு எல்லாருமே எப்படி கூப்பிட்றாங்க. பாஸ்ட் என்ன பண்ணுறாரு? 300 ரூபாய் முன்னாடி சேரில் 300 ரூபான்றாரு, பின்னாடி சேரில் 100 ரூபான்றாரு, நடு சேரில் 150 ரூபான்றாரு, அதுக்கு முன்னாடி சேரில் 250. வேணாம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு செலவு பண்ணுறீங்க? மீட்டிங் நடத்துகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு முக்கியமான மீட்டிங், 250 ரூபா காசு கொடுத்துலாம் மீட்டிங்லாம் போகிறாங்க தெரியுமா? நாங்கள் ஒரு சில மீட்டிங்கில் போனோம். அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் மீட்டிங் கொடுத்து, 3 நாள் மீட்டிங்கு 3000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அது போல் மீட்டிங்கெல்லாம் போய் காசு கொடுத்து கேட்குறோம். ஆனால் இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படியும் உங்கள் ஆத்மாவுக்கு கொழுமையான ஆகாரம் வருதான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. 3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து, இப்போ இந்த வார்த்தை கேட்கறதுக்காக செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்க ஆத்துமா பிழைக்குமா? பாருங்க, எதுக்கே செலவு பண்றோம் பாருங்க. தேவ பிரசன்னத்துக்கு நம்ம செலவே பண்ணல, அவரும் காசு கேட்கல, வந்தா போதும். அதுக்கு ஒண்டி நொண்டி 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 வரோம். அதுக்கு கஷ்டப்பட்டு சண்டேவனாலே கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? 7:30 மணிக்குன்னா எப்படின்னா அடிச்சு பிடிச்சின்னு ஓடி, 8 மணிக்கு எங்களுக்கு கம்பெனினா நாங்கள் போவோம், வேலைச்சேரிலேருந்து சைக்கிளில் போவோம். மெரி பாஸ்டர் பவுலுக்குறாரு கரெக்டாக. அவர் அங்கேருந்து வருவார், வீட்டான வந்து செயின் டப்புன்னு உடஞ்சிரும். அவர் சொல்ல, வாங்கினேன் என் சைக்கிளில் வந்துருங்கண்ணா. அவர் என்ன பண்ணுவார்? என் சைக்கிளில், எங்கள் சைக்கிள் கொடுங்கண்ணா, நான் எப்படின்னா வந்துடுறேன். எப்படின்னா போயிட்டு லாஸ்ட்டில் போய் பாருங்க, கரெக்டாக 8:05 ஆகிடும். 8:05 ஆகணுன்னே அவன் சொல்லுவான், அந்த உள்ளே இருக்கிறவன், சார் இல்லை சார் உங்களை விட முடியாது சார், காலவர் உங்களுக்கு பர்மிஷனில் நீங்கள் கழிச்சிட்டு போங்கன்னுவான். அந்த மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் தான் 1 மாதத்துக்கு பர்மிஷனு. காலவர் கழிச்சு கரெக்டாக 1 வாரத்துலேயே 3/4 மணி நேரம் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரத்துலாம் ஆஃப் டே வரும் பாருங்கள். அப்போல்லாம் யோசிச்சேன்னா, என்னடா இது 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் கம்பெனிலேருந்து வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோ வரும் தெரியுமா? அப்போல்லாம் 3000 ரூபாய் சேலரி, எல்லாம் போயிட்டு ஒரு 1500 ரூபா வரும். இதுக்கு லுக்குன்னு ஓடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தால் ஒரு பையன், அவனும் நானும் ஊழியத்துக்கு போவோம் பாருங்க. சும்மா ஒரு 5C ஒரு வண்டி வரும், வேலை இது ராயப்பேட்டிலேருந்து தரமணிக்கு போவோம்.
அந்த வயசில் ஏறுவோம். ஏறத்துக்கு 4 ரூபாய் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 25 பைசா போடுவான். யார் கட்டினா அந்த ஒரு 50 பைசா வாங்குவான். அப்போல்லாம் 50 பைசா 25 பைசா அங்கே வாங்க எல்லாத்தையும் சேர்த்து கீர்த்து என்கிட்ட கொடுப்பான். எதனா இருந்தது எப்படின்னா போய் சேர்ந்து நானும் 10 மணிக்கு அவனுக்கும் என்ன பண்ணுவேன், சரி நீ இதை வச்சுக்கு நாளைக்கு அடையாது வாடா, நான் எப்படின்னா கை போட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க இப்படிலாம் இருந்த காலம் போயிட்டு இப்போ அவனை கேட்டால் சொல்கிறான், ஆனால் நான் சர்வீஸுக்கெலாம் 8:30 மணி சர்வீஸுக்கெலாம் 7:30 மணிக்கு போய் உட்காந்துருவேன் நான்றான். வந்தீங்க யாருன்னா 9:30 மணிக்கு வந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் காசு இருக்குது அதிகமாகுது, சும்மா கொஞ்சம் தொப்பை குறையல, கொஞ்சம் நான் நடந்து போனால் நல்லா இருக்கேன்ல. ஆனால் எதுக்கு நான் நடக்கலாம், ஃபோன் பண்ணால் வரேண்ணா, வண்டி வரேண்ணா, வண்டியில் போயிடலாண்ணா, எதுக்கு இருந்தாலும் ஃபோனு, காருக்கு ஃபோனு, எதுக்கு ஒன்றா ஃபோன். அவன் வச்சுருக்கிறதுலாம் பயங்கர காஸ்ட்லியான ஷர்ட்லேருந்து ஐபேட்லேருந்து எல்லாம் காஸ்ட்லி. அன்றைக்கி 4 நாள் இருக்குமா, 50 நிமிஷம் எங்கன்னா இருக்குமா, தன்னை காலெலாம் போயிட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக தாகத்தோடு போய் நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு என்ன பண்றாருன்னா, நீர் என்ன பண்ற, நீ வேறு அங்க போவானா, நானே உள்ள வந்துடுறேன்றாரு. அதுதான் இந்த வசனத்தோட இன்னொரு வசனம் கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்ப பாருங்க, அந்த வேர் எங்க போச்சுங்க, வாய்க்கால தேடி போச்சு. அந்த வேர் எங்க போச்சுன்னா வாய்க்கால் நேரா போச்சு, அப்படிதானே? வேருக்கு முழு கவனம் எங்கங்க, தண்ணியை தேடி தான் வேறு போவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த தண்ணிக்காக நான் ஆசைப்பட்டு வந்தேன் பாருங்க, தேவ சமூகத்துக்கு வந்தேன் பாருங்க, தாகத்தோட வந்தேன் பாருங்க. சீக்கிரமா வந்தது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். சீக்கிரம் வரது எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக தாகத்தோடு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, நான் ஒரு நாள் நான் என்ன பண்றேன், நீ என்ன விசுவாசிக்கிறல்ல, நானே உன் உள்ளத்துக்குள்ள வந்துடுறேன்றாரு. உள்ளத்துக்குள்ள நீ என்ன உன் வேறு என்ன ஆகுதுன்னா நதியை தேடி போச்சா, இப்ப நானே உள்ள வந்துடுறேன், உள்ள நானே உனக்கு தண்ணியா மாறிடுறேன்றார். இந்த வேறு காஞ்சி போவோம், எப்பவுமே சப்ளை ஆகினே இருக்குது. அப்படிதானே? தேடி ஒரு நாள் தேடி போனுங்க, ஒரு நாள் தேடி வருதுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் தேடி மட்டன் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போய் விலை கேட்போம், 500 ரூபான்னு சொல்லுவான். சரி வானா கறியில் நாளைக்கு சாப்பிட்டுலான்னு வந்துடுவோம். தேடி போய் நின்று வாங்க முடியாத திரும்பி வந்த காலம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ தேடி வருதுங்க. ஆமென். ஏன் தண்ணியை தேடி யார் போகிறாங்களோ அந்த தண்ணி சொல்லுது, நீ ரொம்ப தேடி கலப்பாயிட்ட, நானே உனக்கு தண்ணியாக வந்துடுறேன். ஆமென். இப்போ இந்த தண்ணி இப்போ பைபிள் சொல்லுது பாருங்க, 12ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசனம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். இப்ப பாருங்க, அவர் உள்ள வந்தாரு பாருங்க, அவர் என்ன பண்ண 4 நதியா செயல்படுறாரு. அப்படிதானே? விசுவாசிக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. இப்ப இங்க சொல்றது ஊற்று பெருக்கெடுத்து ஓடுதான். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு சுகம் என்ன உள்ள இருக்குது. ஆமென். நான் சொல்றதெல்லாம் டூப் இல்ல, உண்மை. சுகம் என்ன உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, எல்லாமே சுகம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள ஆரோக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, செழிப்பு உங்களுக்குள்ள இருக்குது. எப்படி பாஸ்டர் தெரியலையே அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் எது இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் ரொம்ப ஃப்ரீயா கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு 10 ஈஸியா சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு 20,000 ரூபாய் தேவைன்னு வச்சுங்க. இப்போ உங்க மனசு தோணுது, என்ன தோணுது, ஐயோ ஒரு வாரத்தில் 20,000 ரூபாய் தேவையாச்சு அப்படின்னு சொல்லி மனசு தோணுது. மனசு தோணும் போது இப்போ மனசு என்னென்னலாம் யோசிக்கும்.
20,000 ரூபாய் கொடுக்கும் வாங்கணும்னா என்ன யோசிப்பீங்க? கையில் காசு கிடையாது, இப்போ காசு கிடையாது, ஆனால் 20,000 ரூபாய் கண்டிப்பாக தேவை. என்ன யோசிப்போம்? அப்புறம் யாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, யாருமே கடமே வாங்க மாட்டீங்க பொழுது. அப்படி கை ரொம்ப கடமே வாங்காது பொழுது. பரவாயில்ல, எங்க 3 பேர் தான் கடன் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கடன் வாங்காதவங்க சொல்லுங்கிறாங்க. அண்ணன் கடன் பக்கமே போக மாட்டாரு, மாணிக்கமா கடன் மனசு தான் சொல்லும், கடன் வாங்குறதுக்கு யோசிக்கல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா கடன் வாங்குற, நீ தண்ணி தேடி வா, தாகமாக்குறேன்னு என்கிட்ட வான்றாரு. உன் தாகத்தை நான் தீக்கிறேன். இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு பாருங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போனீங்கன்னா எந்த மனுஷன் காசு வச்சுக்கிறான்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? எவன் கையில் பாக்கெட்டில் காசு இருக்குதுன்னு தெரியுமா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சிலதை என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு யோசனை சொல்லுவார், சில வசனத்தை வெளிப்பாட சொல்வார். பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் சில பிக்சரை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுது, ஆண்டவரே எனக்கு திறமை இருக்குது, ஆண்டவரே நான் போன டைம்ல நான் என்ன பண்ணேன்னா 10 பைசா வட்டிக்காரலாம் எனக்கு தெரியும், 12 பைசா வட்டிக்காரன் தெரியும், 3 பைசா வட்டிக்காரன் தெரியும், எப்படிலாம் வாங்கிடுவேன், எனக்கு தெரியும், டேலண்ட் இருக்குது ஆண்டவரே. அந்த டேலண்ட்லாம் தூக்கி மூட்டை கட்டி இப்போ உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். பாஸ்ட் வர சொல்லிட்டாரு, தாகம் உள்ள யார் தாகமா இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவர்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரா, நான் வந்துட்டேன், எல்லா டேலண்ட்டும் தூக்கி போட்டு உங்க சமூகத்துக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் காசு கொடுப்பாரு, ஆலோசனையும் கொடுப்பாரு. ஆமென். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமா இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்த உடனே அவர் சொல்லுவார், சூப்பரா இருக்கும். ஆனா அவர் கொடுக்கறதுலாம் என்ன தெரியுமா? ஃப்ரீ. ஆமென். நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பி கொடுக்கணும். அல்லேலூயா. இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தாகத்தோட வந்து உட்காருவீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த தாகத்தோடு வந்து உட்காரும் போது இந்த வேர்ல என்ன பண்ணுவாருன்னா, அவரே சப்ளை பண்ணுவார், அவரே ரெவலேஷன் கொடுப்பாரு, அவரே யாரை போய் பார்க்கணும்னு சொல்லுவாரு, அவரே யோசிக்க சொல்லுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நேற்று கரண்ட் பில் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு, மொத்தமே ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இருக்கும். சார் நான் யோசித்தேன், இந்த கரண்ட் பில் என்ன இந்த மாதம் கட்டணுமா, அது அடுத்த மாதம் வந்திருக்கலாமே யோசிச்சேன். ஏன்னா இந்த மாதம் நிறைய தேவை இருக்குது, நிறைய செலவு இருக்குதுனால யோசிச்சேன் பாருங்க. அப்படியே யோசிச்சுன்னு சும்மா ஜெபம் பண்ணியிருந்தேங்க. சும்மா போயிட்டு நன்றி ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த மூணில் உட்காந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ணுங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், ஒருத்தருக்கு போய் நீ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஜெபம் பண்ணி பாருங்க. நான் ஜெபம் பண்ணுகிறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், நீங்கள் உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, சும்மா அப்படி ஜெபம். அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணியா, ஃபோன் பண்ணி விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். இன்னொரு ஃபோன் வருது. சரி இந்த ஃபோனு பண்ணுறதுக்காட்டி அந்த ஃபோன் அட்டன் பண்ணி இந்த ஃபோனு மறந்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் பேசும்போது 4 மணி நேரம் பேசுனாங்க, இந்த ஃபோனை மறந்துட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன், நான் யாருக்கு ஃபோன் பண்ண நினச்சேன்னா அந்த ஃபோன் வருது. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நீங்கள் டைத்து வந்து வாங்காதுக்கிறீங்க இத்தனை மாதமானாங்க. சிஸ்டர் நான் உங்கள் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணாலும் நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் மறந்தே போயிடுறீங்க பாஸ்டர், டைத்தை வச்சு 4 மாதமாக காத்துன்ற வந்து வாங்கிட்டு. நான் சொன்னேன், என்னால் வரவே முடியாது, தயவுசெய்து வந்துடுங்க பாஸ்டர்னு, என்னால் வரவே முடியாதுன்னு. அப்போ எப்போ தான் வருவீங்க பாருங்க, காசை வச்சு வெயிட் பண்ணுறாங்க, போய் வாங்க முடியல. ஆனால் ஒரு நாள் காசுக்கெல்லாம் ஓடின காலெலாம் இருந்து, அல்லேலூயா. ஆனால் இப்போ தேடி வருது, ஆனால் போக முடியல. அல்லேலூயா. ஆனால் அவங்க வச்சுக்கிது கரண்ட் பில்லை கட்டி மீதி எடுக்கலாம் பாருங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்கு நான் விசுவாசத்தில் மூவ் பண்ணோம், அன்னிலிருந்து கையேந்தல கர்த்தர் கொடுக்குறவனா மாற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை தெரியுமா? தாகம், அவர் மேலே ஆசை. அவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆசையாக இருக்கிறீங்களோ அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு தண்ணியாவே மாறிடுவார். சிமியோன் சொன்னது போல, தண்ணி இந்த வேருக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். உங்கள் வேருக்கு ஏசப்பாவுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம்.
ஆமென். இந்த வேறு மட்டும் தேவ பிரசன்னத்தினால வேறு கூழாக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதமே கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த கனி வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஏசப்பாவோட பிரசன்னம் வந்துன்னா அது பயங்கர டைரக்ஷன் கொடுக்கும், எது வேணாலும் கொடுக்கும். உடனே 10,000 நகை கூட என்ன பண்ணும், அடி எடுத்து வைக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் பாஸ்டர் என்னமோ நீங்கள் பண்ணி பாருங்க. தேவ பிரசன்னம் உங்கள் ஆசையாக மாறட்டும். தேவ பிரசன்னத்துக்கு மேலே உங்கள் வாஞ்சை இருக்கட்டும். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வேர் பற்றி கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் விசுவாசத்துக்கு, விசுவாசமாகிய வேருக்கு தண்ணி ரொம்ப தேவை. அதுதான் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்காக நான் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்று கற்றுக்கினேன், தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டா எல்லாமே நம்மளை தேடி வரோம். ஆமென். அல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 20 நாளில் நான் சொல்கிறேன், இந்த ஜனவரிக்குள்ளே நீங்கள் வேர் பற்றி கனி கொடுக்கலன்னு வந்து கேளுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிறோம், எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் லூக்கா சொல்றார், அந்த வேருக்கு தண்ணி இல்லாதனால அந்த வேர் உலர்ந்து போச்சு. அது கற்பாறை மேலே தான் இருந்தது, மண்ணு இருந்தது, மண்ணு கூட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் மண்ணுனால அது உலர்ந்து போல, தண்ணி இல்லாதனால தான் அது உலர்ந்து போச்சு. உன் வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் இல்லாதது காரணம் என்னன்னா, தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இல்லாதனால தான் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடரலை. தாவீது சொல்றார், என் சத்துருக்கு மத்தியில் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த மனுஷனுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ அந்த மனுஷனால் சொல்ல முடியும், நன்மையும் கிருபை என்னை தொடரும்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீ தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடு. தேவ பிரசன்னம் உன்னுடைய விசுவாசன்ற வேருக்கு அது தண்ணியா மாறும். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாகம் உண்ணவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல, நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனித்தர வேண்டும். நித்தமும் தவறாமல் கனித்தர வேண்டும். கரங்களை உயர்த்தி, ஒற்றுமையா வல்லமையை. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னை ஆசையாய் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் என்னுடைய ஆசையாய் மாறட்டும் ஆண்டவரே. என் வேருக்கு உங்க பிரசன்னம் ஆண்டவரே உயிரூட்டமா இருக்குமே. தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மாசம் நான் கனி கொடுத்தே ஆகணும், ஆசீர்வாதத்தை பார்த்தே ஆகணும் ஆண்டவரே. இது வரைக்கும் நான் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு ஆண்டவரே, உங்க பிரசன்னம் என்னுடைய ஆசையா மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சிலர் பணத்துக்காக பின்னாடி போறாங்க, அது ஆசையா மாறுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, ஆசை எல்லாமே உங்க பிரசன்னமா மாறட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே உங்க பிரசன்னம் என் வேருக்கு உயிரூட்டமா இருக்குமே. ஆண்டவரே என் வேறு ஒரு நாளும் உலர்ந்து போகாது. ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நாளும் என் வேறு கீழே போகாது. நான் கீழே போக மாட்டேன். ஆண்டவரே நன்மையும் கிருபை எனக்கு தொடரும். ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே உங்க பிரசன்னத்து மேல எனக்கு உங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு தாகமா மாறட்டும். ஆண்டவரே தாகமா இருக்கிறவர்கள் இடத்திலிருந்து பானம் பண்ணுங்கள் சொன்னீர். ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சொன்னீரேன். ஆண்டவரே எனக்குள்ளிருந்து நதிகள் போக போக நான் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம், நான் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும்பா. நான் எங்கெல்லாம் போறோம் நாங்கெல்லாம் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்படியே என்ன மாத்துங்க. ஆண்டவரே கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த சபையை அப்படியே மாத்துங்க. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை ஈரம் உள்ளவர்களாய், ஆண்டவரை வசதி படைத்தவர்களாய் இந்த பிள்ளைகள் இருப்பார்களாக நாங்கள் சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரனை மறவாதே. ஆமென். இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய